2 படத்தின் மூலமா சிம்புவ ஓரங்கட்டியிருக்காரு சூரி. அதன் மூலியமா காண்டாயிருக்காரு டி. ராஜேந்திரன். அந்த நியூஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சினிவினஸ் நேயர்கள் எல்லோருக்குமே வணக்கம். ஆரம்பத்துல இருந்தே தமிழ் சினிமாவுல ரொமான்டிக் ஹீரோவாவும், ஸ்டைலிஷ் ஹீரோவாவும் இருந்தவர் தான் சிம்பு. அதன் பிறகு தனுஷோட போட்டியா நெறைய படங்கள ரிலீஸ் பண்ணி வெற்றியும் குடுத்தாரு. காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா இவர் மேல கான்ட்ரோவர்சியும், டைரக்டர், புரொடியூசர் ப்ராப்ளம் எல்லாம் வந்து சினிமாவுக்கு கொஞ்ச நாள் பிரேக்கும் விட்டு இருந்தாரு. இப்போ திரும்பவும் ரீ என்ட்ரியும் குடுத்துட்டு வராரு. ஆரம்பத்துல இருந்து சின்ன சின்ன ரோல்கள், காமெடி ரோல்கள் பண்ணிட்டு வந்த சூரி, வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதியோடு சேர்ந்து விடுதலை படத்தின் மூலமா ஒரு ஹீரோ என்ட்ரிய குடுத்தாரு. சமீபத்துல வெளியான கருடன் படத்துல சொக்கன் என்கிற கேரக்டர்ல யதார்த்தமா நடிச்சிருந்தாரு. இப்போ கொட்டுக்காளி, விடுதலை 2ன்னு பட்டைய கிளப்பிட்டு வராரு சூரி. இப்படி அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரதால சூரி பி கிரேட் வாங்கியிருக்காரு. சிம்புவும் பி கிரேட்ல தான் இருக்காரு. என்னதான் 25 வருஷமா ஹீரோவா இருந்தாலும் பி கிரேட்ல தான் இருக்காரு சிம்பு. ஆனா 2 படத்தின் மூலியமா பி கிரேட்க்கு வந்திருக்காரு சூரி. இதனால சிம்பு காண்டானாரோ இல்லையோ, அவங்க அப்பா டி. ராஜேந்திரன் செம்மையா காண்டாயிருக்காரு. அது எப்படி என்னோட பையனுக்கு பி கிரேட் கொடுப்பீங்க அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போய் டி. ராஜேந்திரன் மன்றாடிட்டும் வராராம். சிம்புவும் ஏ கிரேடுக்கு வர தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்காராம். இதுபோல் சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சினிவினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்களும் சினிமாவில் கால் பதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சினிவினஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.